வணக்கம். ஓம் சாந்தி. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். அதாவது இந்த வாழ்க்கை சக்கரத்தை குறிக்கிறது அது. மீண்டும் மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, பிறகு திரும்பும் தாயின் கர்ப்பத்தில் போய் நாம் சேர்றோம். இந்த ஒரு சைக்கிள், இதிலிருந்து மனித ஆத்மாக்கள் விடுபடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாம் கர்மங்களை மாற்றாத வரை கர்ம சக்கரத்தில் இருந்து கொண்டே இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு நொடி கூட மனித ஆத்மா கர்மங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ மோக்ஷம் அப்படிங்கிறது பர்மனண்டாக நாம இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறதில்ல. தவறான செயல்கள் அது என்னை கட்டுப்படுத்தாம இருக்கிறது கூட ஒரு முக்தி தான். அதற்கு வசப்பட்டு நான் தவறான பாவ கர்மங்களை செய்யாமல் இருப்பது கூட முக்திதான். இது கூட நம்மளை கர்மாதீத நிலையை நோக்கி அழைத்து செல்லும். அதற்காக பரமாத்மா இந்த பூமியில் இப்பொழுது அவதாரம் செய்து ஆன்மாக்களுக்கு திரும்பவும் இந்த ஒளியை கொடுக்க, ஞான ஒளியை கொடுப்பதற்காக இந்த கர்ம யோகத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்ததா பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹயः ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹயः அகாயுரிந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி அகாயுரிந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி. இந்த இப்படி சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய சக்கரத்தோடு நாம் பிணைந்து இருக்கிறோம். அதிலிருந்து நம்ம வேறுபட்டவர்கள் இல்லை. இந்த சக்கரத்திலிருந்து அகாயூர் இந்திரியா ராமோ மோகம் பார்த்தச ஜீவதி. யார் இந்த சக்கரத்தோடு இணைந்து செயல்படுவது இல்லையோ அவன் வாழ்க்கையில வீணாக தன்னை நேரத்தை யார் செலவழிக்கிறாங்களோ அகாயூர் இந்திரியா, அதாவது அவன் பாவத்திற்கு வசப்பட்டவனாக ஆகிறான். அவன் பாவத்தை செய்யறவனா ஆயிடுறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த சக்கரத்தை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இயற்கை சக்கரத்தை பத்தி பார்த்தோம். இதுல இன்னும் கொஞ்சம் அதோடு கூட இந்த உடல்ங்கிறது ஒரு 5 தத்துவங்களாலான ஒரு தத்துவத்தினால் ஆன ஒரு அழியக்கூடியது. அதுல இந்த தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட அழியாத ஆன்மா பிரவேசம் செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை சக்கரம் செயல்பட தொடங்கிறது. அதாவது ஆன்மா பிரவேசம் பண்றது கூட ஒரு கர்மம் தான். அதிலிருந்தே நம்மளுடைய சக்கரம் தொடங்கிடுது. அப்போ மரணத்திற்கும் பிறப்புக்கும் மரணத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதைதான் நம்ம இங்க வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இந்த நடுவுல இருக்கிற வாழ்க்கை சக்கரத்துல நமக்கு வாழணும் அப்படின்னாக்க உணவு, அன்னம் தேவைப்படுறது, நீர், இந்த இயற்கையாலான எல்லா பொருட்களுமே நமக்கு தேவைப்படுறது. அதை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் அந்தந்த தேவதைகள்னு கூட நம்ம பார்த்தோம். அதாவது அந்த சூரிய தேவதை, அக்னி, வருண தேவதை, இந்திரன், இப்படி எல்லா தேவதைகளுமே கொடுக்கறதுனால அவர்கள் தேவதைகள். இந்த மாதிரியான ஒரு சுழற்சி இருக்கு. அப்ப இந்த சுழற்சிக்கு நடுவுல சுயநலமாக மனித ஆத்மா செயல்பட தொடங்கும் பொழுது இந்த சக்கரம் பாதிக்கப்படுது. அதாவது இந்த சக்கரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கலான இந்த சக்கரம் தான் இது. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்குறோம். அதுல தியாகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். அப்ப தியாகம் அப்படின்னாக்க, நான் என் சுகத்திற்காக, இந்த ஸ்லோகத்திலையும் இதுதான் சொல்லியிருக்காருங்க, எனக்காக நான் வாழும் பொழுது, அப்ப என் சுகத்திற்காக இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வாழக்கூடிய மனிதன் இந்த சக்கரத்தோடு இணைந்து வாழாத போது அவன் பாவத்திற்குரியவனாக ஆகிறான். அப்போ நம்ம கர்மங்களை செய்யறோம், செஞ்சுதான் ஆகணும். ஆன்மா புலன்கள் மூலமாக தான் கர்மங்களை செய்யறது. புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே நான் கர்மங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சாக்க அது பாவம் ஆயிடுது. இல்லாட்டா அது என்னால செயல்படவே முடியாது. கர்மேந்திரியங்கள் இல்லாம அதற்காக நான் வாழும் பொழுதுதான் அது பாவமாக மாறுது. அப்போ மக்கள் பொதுவாக இன்னைக்கு எல்லாருமே சுயநலத்தோடு வாழறோம். எனக்காக நான் வாழணும்,
இப்போ உடுத்திக்கிறது, உண்றது, அல்லது இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு நல்ல விஷயங்கள், இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா? அந்த புலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே, அதுக்கே நான் உழைக்கிறேன் அப்படின்னாக்க, அது ஆன்மாக்கு திருப்தியே கொடுக்காது. பொதுவா இன்னைக்கு மனிதர்கள் என்ன சொல்றாங்க? பெற்றோர்களுக்கு நன்றி மனப்பான்மை அப்படிங்கிறது இன்னைக்கு குறைஞ்சு போயிடுது. இப்ப நம்ம பார்த்தோம், தேவதைகளுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும். இயற்கைக்கு நன்றி சொல்லணும். இறைவனுக்கு நன்றி. அந்த நன்றி மனப்பான்மை, நன்றி உணர்வு நமக்குள்ள இருந்து போயிடுத்து அப்படின்னா, இன்னைக்கு மனிதர்கள் பெற்றோர்களுக்கு கூட அந்த நன்றி உணர்வு இல்ல. அவர்கள் இல்லன்னா நாம இந்த உலகத்துல கண்ண திறந்து பார்த்திருக்க முடியாது. அவர்கள் வளர்க்கல அப்படின்னா நாம ஒரு மனிதனா உருவெடுத்திருக்க முடியாது. அப்போ எனக்காகவே நான் வாழ்ந்து, என்கிட்ட இருக்கிற எல்லா செல்வமும் நான் சம்பாதிச்சது அப்படின்னு நினைச்சு, எனக்கே செலவழிச்சுக்கும் பொழுது, அப்போ அது எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அப்போ இந்த ஒரு ரிசோர்ஸஸ நம்ம வேஸ்ட் பண்ணும் பொழுது, என்ன ஆகிறது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு அதிருப்தி உருவாகிறது. ஏன்னா, ஒரு திருப்தி இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதன் மூலமாக ஒருபொழுதும் மனமகிழ்ச்சி வரதில்லை. ஏன்னா, புலன்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது, அந்த செயல்கள் நம்மளை பாவம் செய்ய தூண்டுறது. அப்போ புலன்கள் வாழ்வதற்கு துணையாக இருக்கு. புலன்கள் இல்லாம நம்ம வாழவே முடியாது. ஆனா, புலன்கள் பௌதீக தன்மையில வாழத் தொடங்கும் பொழுது, அதாவது நம்ம இத என்ன சொல்லலாம்னா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் எனக்கு முக்கியம். அதுவும் வேண்டிருக்கு, தேவைதான். ஆனா, அந்த பௌதீக தன்மையில மட்டுமே நாம் வாழத் தொடங்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள் தான் வெளிப்படத் தொடங்குது. அதனால தான் சொல்றாங்க, காம வாசனை இன்னைக்கு ஏன் அதிகரிச்சிடுது அப்படின்னாக்க, மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி ஆயிடுது. இன்னைக்கு சமுதாயம் அம் அ உதவி பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள், பொறுப்பு, அந்த மாரி விஷயங்கள்லாம் யார் புத்தியிலயுமே இல்ல. நான் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னாக்க, பொருள்வாதம் தான் முக்கியம் அப்படின்னு வெளிநாட்டுல முதல்ல இருந்த கான்செப்ட் இப்ப இங்கேயும் வந்துடுது. அதனால இந்த சக்கரம் ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அந்த சக்கரம் அது நடுவுல நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அந்த சக்கரத்துல மேகம், மழை பெய்யறது, எப்படி நம்ம யாகம் பண்றோம், இது வேதங்கள் கடமைய சொல்றது, இந்த ஒரு சீரான ஓட்டம் இருக்கு இல்லையா? அதுல நமக்கு கவனம் தேவை. அதை பத்தி இன்னைக்கு யாருமே நினைக்கிறதே இல்ல. ஏன்னா, ஏன் இன்னைக்கு இயற்கை நமக்கு எதிரா மாறிடுது அப்படின்னாக்க, இந்த ஒரு சீரான ஓட்டம் தடைபட்டுடுது. அப்போ மனித ஆத்மாக்கள் இந்த சக்கரத்துல எல்லாருமே இருந்தா கூட, மனித ஆத்மாக்கள் மட்டும் தான் இந்த சுழற்சியில தன் விருப்பப்படி வாழறாங்க. இந்த சுழற்சி வாழ்க்கை சக்கரம் இருக்கு. அதுல பிறப்பு, இறப்பு, இதுக்கு நடுவுல என்னுடைய வாழ்க்கை, அதுக்கு உண்டானதெல்லாம் நான் செய்யணும். எனக்கு கர்மங்கள் இருக்கு, பொறுப்பு இருக்கு. இது எல்லாம் இந்த ஒரு சக்கரத்துல மற்ற ஜீவ ஜந்துக்களோ, விலங்குகளோ இந்த சக்கரத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கிறதில்ல. ஆனா மனிதன் இந்த சக்கரத்தோடு ஒரு ஒ ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு செயல்படத் தொடங்குறான். அப்ப நான் எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு இந்த சமுதாயத்துல. நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் மனதிலுமே இன்னைக்கு இல்ல. அதனால நிச்சயமாக எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது, எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்த இந்த சமுதாயத்திற்கு நானும் திரும்ப கொடுக்கணும். இதுவும் எனக்கு கடமைதான். உதாரணத்திற்கு இது வெளிநாட்டுலலாம் இத நெறைய கடைபிடிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சொசைட்டி இருக்கு. நம்ம வாழறோம். அப்ப அதோடைய தூய்மைங்கிறது என்னுடைய பொறுப்பு. நான் குப்பை போடக்கூடாது. போட்டா அத நான் கிளீன் பண்ணணும். அதை தூய்மைப்படுத்துறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கணும். இது ஒரு சின்ன உதாரணத்திற்கு. அப்போ கவர்ன்மென்ட் ஸ்காலர்ஷிப்ல ஒருத்தர் இங்கே படிக்கிறாங்க. டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு. படித்து முடித்த பிறகு எனக்கு இந்த நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஆனா எல்லாரும் பொதுவா என்ன பண்ணிடுறாங்க? நான் படிச்சு தானே டிகிரி வாங்கினேன். என்னுடைய சர்வீசஸ் வெளிநாட்டுல போய் நான் கொடுத்து, அங்கிருந்து நெறைய பணம் சம்பாதிக்கிறோம். ஸோ இந்த பௌதீகவாதமானது நமக்கு நம்மளுடைய கடமைய பற்றி மறக்க வச்சுடுது. அப்ப நமக்கும் திருப்பி அளிக்கக்கூடிய கடமை எப்படின்னாக்க, சொசைட்டிக்கும் இருக்கு. தாய் தந்தைக்கும் இருக்கு. நம்மளுடைய ஃபேமிலிக்கும் இருக்கு. சொசைட்டிக்கு, இயற்கைக்கு, இறைவனுக்கு. இந்த ஒரு செயின்ல நாம நிச்சயமா அத ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தருடைய மனசுல டேலண்ட் இருக்கு, புத்தியில. அவங்க நெறைய ரைட்டிங் ஸ்கில் இருக்கு, எழுதுறாங்க. ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்க எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏர்ன் பண்றாங்க. ரொம்ப நல்லது. ஆனா,
அந்த பணத்த சம்பாதிச்சு நிச்சயமாக நான் கொடுக்கணும். கொடுக்கணும்னா சொசைட்டிக்கும் கொடுக்கணும், இறைவனுக்கும் கொடுக்கணும். என்னுடைய டேலண்ட் எனக்கு ஏதாவது புத்தியில இருக்கு அப்படின்னாக்க, அது இறைவன் கொடுத்தது. நிச்சயமாக நான் அதை மற்றவர்களுக்காகவும், உலக நன்மைக்காகவும், இறைவனுக்காகவும் யூஸ் பண்ணணும். இந்த சக்கரம் அப்பதான் சீராக இயங்கும். சுயநலம் இந்த சக்கரத்துல வந்துடுத்து, பௌதிகவாதம் வந்துடுத்து அப்படின்னா, இந்த சக்கரம் தடைபடுறது. இப்ப விவேகானந்தர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, ஒரு மனிதனுடைய கேரக்டரோ இல்ல மேனர்ஸ் எல்லாம் மாறாத வரைக்கும், டெம்பரரியா ஒருத்தருக்கு திருப்திப்படுத்தி உணவளித்தோ இல்ல ஏதாவது கொடுத்து திருப்திப்படுத்தினாக்க, சமுதாயம் மாறாது. அப்போ இந்த சொசைட்டிக்கு நான் திரும்ப அளிக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு கிடைச்சத ஒருத்தரை நாம நல்ல மனிதராக மாத்துறதுக்கு என்னால என்ன முடியுமோ அத நாம செய்யணும். இப்போ ஒரு ரதம் இருக்கு. அதுல 2 சக்கரம் இருக்கு. ஓடிண்டே இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சக்கரத்துல ஒரு ரிப்பேர் ஆயிடுத்து, கம்பி அறுந்து போயிடுத்து, ஏதாவது ஆயிடுத்து அப்படின்னாக்க, உடைஞ்சிடுத்துன்னா அந்த ரதம் சீரா இயங்காது. அதனால நாம எல்லாருமே இந்த சமுதாயத்தோடைய ஒரு அங்கம் தான். அதனால அந்த சக்கரத்த சீரா இயக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு என்னுடைய கடமை நிச்சயமாக புத்தியில இருக்கணும். அப்போ இந்த பரமாத்மா மூலம் நமக்கு கிடைத்த ஞானம், இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பு, இறப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு நடுவுல இருக்கிற வாழ்க்கையில எனக்கு என்னுடைய கடமை என்னங்கிறது தெரியணும். நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு யாருடைய மனசுலயுமே குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் யாருமே சொல்லி தரதே இல்ல. நமக்கும் சில கடமைகள் இருக்கு. தேசத்திற்கு, சமுதாயத்திற்கு, அப்புறமா நாம பிறந்த இடத்திற்கு, நமக்கு பிறப்பு கொடுத்தவர்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட நாம நானும் கத்துக்கிட்டு மற்றவர்களுக்கும் இத கற்றுத்தரும் பொழுது, நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயமாக மாறுவதற்கு என்னுடைய உயர்ந்த கடமைகளும், செயல்களும் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். ஓம் சாந்தி.